நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 14 அன்னைக்கு ஒரு கழிவுநீர் வாகனத்தை அரசு அறிமுகப்படுத்துது. கழிவுநீர் வாகனம்னா இந்த ட்ரைனேஜ் தண்ணி இருக்குல்ல, பீ தண்ணி, இந்த தண்ணியை கொண்டு போவதற்கு ஒரு வாகனத்தை லோன் தராங்க. அது அவங்களுக்கு வேண்டியவளே தந்தாங்க, சரி அது கூட பரவாயில்ல. ஆனால் அந்த கழிவுநீர் வாகனத்தில் அம்பேத்கர் கழிவுநீர் வாகனம்னு அம்பேத்கர் அந்த படத்தை ஒட்டி அம்பேத்கர் கழிவுநீர் வாகனம் வருது அப்படின்னு ரோடு முழுக்க சுத்த வர்றான். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ கருணாநிதிக்கு அந்த மாதிரி இந்த திட்டத்தை வச்சு கருணாநிதி கழிவுநீர் அகற்று வாகனம் அப்படின்னு அரசு வைக்குமா? ஆனால் அம்பேத்கர் படத்தை ஒட்டி அம்பேத்கர் ஆகணும்னா இவன் பீ வாருவான், கக்கூஸ் தண்ணி அள்ளுவான், இந்த வேலைக்கு தான் இவன் லாக்கின்னு தமிழக அரசு செய்யுது. இதை செய்யக்கூடாதுன்னு தட்டி கேட்பதற்கு ஒரு இயக்கம் வேணும். 2023-24 தமிழக அரசு இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஒரு தொகையை கொடுக்குறாங்க. அப்போ அதற்கு தமிழக அரசால் ஒதுக்கப்பட்டது அந்த முதல் ஆண்டில் 7000 கோடி. அந்த 7000 கோடியில் நம்ம எஸ்சி எஸ்டிக்குன்னு ஒரு தனி சப்ளான் ஒன்று இருக்கு. அதாவது இந்த பகுதியில் நமக்கு தன்னுரிமையை வாங்கி கொடுத்த ஐயா இளைய பெருமாள் அவர்கள் தலைமையில் இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி இந்தியா முழுக்க ஆய்வு செய்து இந்த மாதிரி பட்டியல் சமூகத்தில் இருக்கிற இந்த பறையர் சமூக மக்கள் எப்படி முன்னேறுவது, இவர்கள் வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துவது, இந்த சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது, அதாவது பட்டியல் சமூக மக்கள் கீழையும் பிற சமூக மக்கள் மேலையும் இருக்காங்க, இப்படி மேலையும் கீழும் இருந்தால் இது எப்போது வேண்டுமானாலும் இது கலவரமாக மாறலாம், சமூகத்தில் ஒரு அமைதியற்ற நிலை இருக்கும். அதால் கீழே இருக்கிற இந்த பட்டியல் சமூக மக்களை உயர்த்துவதற்கு ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் ஒதுக்கி, அதாவது மொத்த பட்ஜெட்டில் ஒரு 20-22% பணத்தை ஒதுக்கி இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக, நமக்கு புரிகிற மாதிரி சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருக்கிற பறையர் பல்லர் அருந்ததியர் சமூக மக்களுக்காக ஒரு நிதியை ஒதுக்குறாங்க. அப்போது 2023-24 நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ஒரு 7000 கோடியை ஒதுக்கி நமக்காக ஒதுக்கப்பட்ட பணம் இருக்குல்ல, அந்த பணத்திலிருந்து ஒரு 1540 கோடியை ஒதுக்கி, அதாவது நம்ம பணத்தை எடுத்து எல்லா பெண்களுக்கும் பணம் கொடுத்தாங்க. இதை இது வரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? அதே மாதிரி 2024-25 13,719 கோடி ரூபாய், மொத்தமாக 13,719 ரூபாய் ஒதுக்கி அதில் நமக்காக ஒதுக்குறாங்கல்ல, இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் சட்டம் போட்டு இளைய பெருமாள் வாங்கி கொடுத்து வழி வழியாக வருதில்ல, அதிலிருந்து ஒரு 4,390 கோடியை ஒதுக்கி எல்லா பெண்களுக்கும் காசு தரேன்னாரு ஸ்டாலின். அடுத்து இப்போ 25-26 ஒரு 13,807 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. எவ்வளோ? 13,807 கோடி ரூபாய். இதில் நமக்காக மட்டுமே தமிழகத்தில் இருக்கிற பறையர் பல்லர் அருந்ததியர் மக்களுக்கு மட்டுமே செலவு பண்ணணும்னு ஒதுக்கின பணத்திலிருந்து 4,417 கோடி எடுத்து இந்த ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஊரில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பணத்தை தரார். நாம் ஊரில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பணத்தை தரத்தை நாம் வந்து தடுக்கலை. ஆனால் இந்த சமூக மக்கள் தமிழகத்தில் இருக்கிற பல்லரோ பறையரோ உயர வேண்டும் என்று அரசு ஒதுக்கிய காசு எடுத்து, இந்த சொல்லுவாங்கள்ல ஊராமுட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையேன்னு, அந்த மாதிரி நமக்கு ஒதுக்கின பணத்தை எடுத்து எல்லா மக்களுக்கும் செலவு செய்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நம்ம சிஎம். இன்னொன்று 2022-23 நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த ஆதிராட நல பள்ளியில் படிக்குது இல்லையா, அந்த பள்ளியில் கக்கூசு சரியில்லை, கிளாஸ் ரூம் சரியில்லை, போர்டு சரியில்லைன்னு ஒரு 200 கோடி ரூபாயை ஒதுக்குறாங்க கவர்மெண்ட்டு. அதாவது அந்த திட்டத்தில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த பள்ளிக்கூடத்தெலாம் சீர் பண்ணணும். இந்த பரப்பிள்ளைங்க போய் படிக்கிற பள்ளிக்கூடம் உட்காரத்துக்கு வசதி இல்லாமல் இருக்குது, அங்கே கக்கூஸ் இல்லை, ஒன்றுக்கு போக முடியல, அதால் 120 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. ஒதுக்கிட்டு நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள்,
ஒரு 120 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு எவ்வளோ செலவு பண்ணலாம்? வெறும் 2 கோடி ரூபாயை செலவு பண்ணிட்டு என் புள்ள ஒழுங்காக பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதுக்கு ஒதுக்கின 180 கோடியில் வெறும் 2 கோடி ரூபாயை செலவு பண்ணிட்டு 118 கோடி, எவ்வளவு? 118 கோடி ரூபாயை திருப்பி அனுப்பியவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த ஆட்சிக்கு பேர் தான் சமூக நீதி ஆட்சி. இன்னொன்று, 2021 ஒதுக்கப்பட்ட பணத்திலிருந்து 2317 கோடியை திருப்பி அனுப்புகிறார் செலவு பண்ணாமல். நாமெல்லாம் ஒரு 300 ரூபா 400 ரூபா இல்லை 200 ரூபான்னு 100 நாள் வேலைக்கு போகிறோம். இந்த சமூகத்தை உயர்த்துவதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்திலிருந்து 2317 கோடியை செலவு பண்ணாமல் திரும்பி அனுப்புகிறாரு. அதே மாதிரி 22-23 3285 கோடியை செலவு பண்ணாமல் அனுப்புகிறாரு. இந்த 3285 கோடி இருந்தால் நம்ம ஊர்களில் எத்தனை வீடை கட்டித்தரலாம், எத்தனை தண்ணி இல்லாத இடத்துக்கு தண்ணியை கொண்டு போகலாம், எத்தனையோ இடங்களில் பட்டியல் சமூக மக்கள், குறிப்பாக பறையர் சமூக மக்கள் செத்தான்னா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு வழி இருக்கா? அந்த ரோடு போட்டுக்கலாம்ல. நீங்கள் இந்த அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்லுது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கர்நாடகாவில் இதே மாதிரி பிரச்சனை இருந்தது. நம்ம பக்கத்து ஸ்டேட்டில் சுடுகாட்டுக்கு பட்டியல் சமூக மக்கள் பிணங்களை எடுத்து போகிறதுல பிரச்சனை இருந்தது. அந்த அரசு என்ன பண்ணிச்சுன்னா, ஒரே ஆண்டு 89 கோடி ரூபாய் நமக்காக ஒதுக்கின பணம் இருக்குல்ல, அந்த பணத்திலிருந்து அவன் செத்தா அந்த பணத்தையாவது எடுத்து போகிறதுக்கு வழி பண்ணுங்கயா அப்படின்னு ஒரே ஆண்டில் 89 ரூபாயை ஒதுக்கி எங்கெல்லாம் பட்டியல் சமூக மக்கள், பறையர்கள், அந்த ஊரில் இருக்கிற எஸ்சி மக்கள் பணத்தை எடுத்து போகிறதுக்கு பிரச்சனை இருக்கோ அந்தந்த இடங்களில் இருக்கிற எல்லா நிலங்களையும் ஆக்கிரமித்து ரோடு போட்டான். 2 வருஷமாக அந்த ஊரில் எஸ்சி பணத்தை தூக்கி போகிறதுல பிரச்சனை நடக்குதுன்ற நிகழ்வே இல்லை. ஆனால் இங்கே பாருங்கள், இன்னமும் தமிழகத்தில் பல ஊர்களில் நாம் செத்தா நிம்மதியாக சுடுகாட்டு போவதற்கு இந்த அரசாங்கம் வழி போட்டிருக்கா, ரோடு போட்டிருக்கா? நான் என்ன சொல்கிறேன், உன்னோட பொது பணத்திலிருந்து போடாத, எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை நாங்கள் தான் எங்களுக்கு சரியாக செலவு பண்ணலை, கொஞ்சம் நாங்கள் செத்த பிறகாவது எங்களை கொண்டு போகிறதுக்காவது நீ செலவு பண்ணணும் அப்படின்னு நாம் இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்குறோம். இன்னொன்று, நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த எஸ்சி எஸ்டி ஹாஸ்டலில் படிக்குதில்ல, இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மாதத்திற்கு 1400 ரூபா ஒதுக்குறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 50 ரூபா. ஒரு நாளைக்கு 50 ரூபான்னா ஒரு வேலைக்கு 15 ரூபா. 15 ரூபாயில் ஒரு 12வது படிக்கிற புள்ள, நம்ம புள்ள எப்படி சாப்பிட்டு அது வலுவாக வளரும், அதோட உடம்பும் மூளையும் எப்படி வளரும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலில் இருக்காங்கள்ல கைதிங்க, தப்பு பண்ணிட்டு போகிறாங்களே, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 135 ரூபாயை அரசாங்கம் செலவு பண்ணுது. படிக்கிற பிள்ளைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு நாளைக்கு 50 ரூபா செலவு பண்ணுறாரு. ஜெயிலில் இருக்கிற கைதிகளுக்கு 135 ரூபா செலவு பண்ணுறாங்க. இதை விட இந்த போலீஸ் நாய் வளர்க்குறாங்க இல்லையா, ஏதாவது குற்ற சம்பவம் நடந்தால் ஒரு நாய் வருது, அந்த நாய்க்கு சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபா. நம்ம பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபா. நான் என்ன சொல்கிறேன், தமிழக அரசு நீங்கள் உங்கள் காசு எடுத்து செலவு பண்ணாதீங்க, எங்களுக்காக ஒதுக்குறாங்கல்ல, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 14,000 கோடி 15,000 கோடி 17,000 கோடி ஒதுக்குறாங்களே, அந்த பணத்தை முழுமையாக செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவதற்கு இந்த பறையர் பெரியோ இந்த மூர்த்தியோ தேவை. அதே மாதிரி அரசு இந்த அம்பேத்கர் திட்டம்னு ஒன்று அறிவித்தாங்க. அதில் மொத்த தொகையில் ஒரு 17,000 கோடியில் 2024-25 120 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. 2025-26 170 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. அப்போ ஒதுக்கிட்டு ஒரு ஆளுக்கு 10 லட்ச ரூபா லோன் தராங்க கவர்மெண்ட். அந்த லோனை 170 பேருக்கு மட்டுமே ஒதுக்கிட்டு, அந்த 170 கோடியில் ஒதுக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த வருடம் மட்டும் 2024-25 2500 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கான், நான் தொழில் தொடங்கணும். யார் அதில்? உன் புள்ள இருக்கலாம், என் புள்ள இருக்கலாம், என் தம்பி இருக்கலாம். அப்போது 2500 பேர் மனு போட்டதை
அந்த மனுவை அப்படியே கிடப்பில் போட்டுட்டு அதுக்கு நிதி ஒதுக்கலை. நீங்கள் ஆந்திராவில் பாருங்கள், ஒரு 2000 கோடி 3000 கோடி ஒதுக்குறான். ஒரு ஆளுக்கும் 25 லட்ச ரூபா. இந்த பட்டியல் சமூக மக்களில் இருக்கிற எஸ்சி மக்களாக இருக்கிற இவங்களுக்கு 2000 கோடியை ஒதுக்கி ஒவ்வொரு ஆளுக்கும் 25 லட்ச ரூபா பணத்தை தரான். தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது, எத்தனையோ இயக்கங்கள் இருக்குது. யாராவது இதை நாம் கேட்டிருக்கோமா? இல்லை கேட்குறாங்களா? இதை நம்ம பார்த்துருக்குறோமா? எனவே இதையெல்லாம் கேட்பதற்கு தான் ஒரு புதுசாக ஒரு இயக்கம் வேணும்னு நம்ம சொல்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 14 அன்னைக்கு ஒரு கழிவுநீர் வாகனத்தை அரசு அறிமுகப்படுத்துது. கழிவுநீர் வாகனம்னா இந்த ட்ரைனேஜ் தண்ணி இருக்குல்ல, பீ தண்ணி, இந்த தண்ணியை கொண்டு போவதற்கு ஒரு வாகனத்தை லோன் தராங்க. அது அவங்களுக்கு வேண்டியவளே தந்தாங்க, சரி, அது கூட பரவாயில்ல. ஆனால் அந்த கழிவுநீர் வாகனத்தில் அம்பேத்கர் கழிவுநீர் வாகனம்னு அம்பேத்கர் அந்த படத்தை ஒட்டி அம்பேத்கர் கழிவுநீர் வாகனம் வருது அப்படின்னு ரோடு முழுக்க சுத்த வர்றான். அப்போ என்ன அர்த்தம்? இப்போ கருணாநிதிக்கு அந்த மாதிரி இந்த திட்டத்தை வச்சு கருணாநிதி கழிவுநீர் அகற்று வாகனம் அப்படின்னு அரசு வைக்குமா? ஆனால் அம்பேத்கர் படத்தை ஒட்டி அம்பேத்கர் ஆகணும்னா இவன் பீ வாருவான், கக்கூஸ் தண்ணி அள்ளுவான், இந்த வேலைக்கு தான் இவன் லாக்கின்னு தமிழக அரசு செய்யுது. இதை செய்யக்கூடாதுன்னு தட்டி கேட்பதற்கு ஒரு இயக்கம் வேணும். இன்னொன்று நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ஊரில் இந்த காட்டுமன்னார்குடியில் கூட, இங்கே திட்டக்குடியில் கூட அரசாங்க பள்ளியில், நடுநிலை பள்ளிகள், அந்த ஊராட்சி பள்ளிகளில் துப்புரவு வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த காலத்திலும் ஒரு ஆளுக்கு ஒரு மாதத்துக்கு 100 ரூபா சம்பளம் தராங்க. ஒரு மாதத்துக்கு அரசு பள்ளியில் பெருக்கிறவங்களுக்கு 100 ரூபா சம்பளம் தந்தாங்க. அந்த 100 ரூபா சம்பளத்தை கேள்விப்பட்டு நான் தலைமைச் செயலாளர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறேன். இந்த மாதிரி இந்த காலத்துலேயும் 100 ரூபாயில் வேலை செய்கிறாங்க அப்படின்னோடனே அவர் நம்பலை. இல்லைங்க, உங்ககிட்ட யாரோ பொய் சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து தவறாக என்கிட்ட வந்து சொல்கிறீங்கன்னாரு. அப்போ நான் அந்த சங்கத்தில் இருக்கிற நம்ம காட்டுமன்னார்குடியில் இருக்கிற ஒரு அண்ணனுக்கு ஃபோன் போட்டு, இன்னார் பேசுகிறாரு, தலைமைச் செயலாளர்னா அவர் முதலமைச்சர் மாதிரி, இன்னார் பேசுகிறாருன்னு சொல்லாமல், ஏன்னா நீங்கள் எவ்வளோ மாதம் சம்பளம் வாங்குறீங்க, இந்தாங்க பேசுங்க, அதை சொல்லுங்கள் அப்படின்னோடனே அவர் சொல்கிறார், ஏங்க நாங்கள் 100 ரூபா தாங்க சம்பளம் வாங்குகிறோம். அவனுக்கு தலைமைச் செயலாளர் சொல்கிறாரு, ஏங்க இந்த காலத்தில் யாருங்க கொடுப்பாங்க 100 ரூபா சம்பளம் அப்படின்னு கேட்டபோது நம்ம அண்ணன் இயல்பா, ஏங்க சம்பளம் வாங்குற நான் பொய்யா சொல்ல போகிறேன், 100 ரூபா தான் வாங்குகிறேன், இந்த கவர்மெண்ட் அதான் தருது, அதையும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 1000 ரூபாயை தருகிறது அப்படின்னு சொல்ல வச்சேன்னு அவரே மிரண்டுட்டார். ஏடா இந்த காலத்திலும் திராவிட ஆட்சியில் 100 ரூபா சம்பளமா அப்படின்னு. இதற்கு அப்புறம் அண்ணா நூற்றாண்டு விழான்னு ஒன்று நடந்தது. அப்போ முத்துவேல் கருணாநிதி இருந்தார் உயிரோட. அப்போ அந்த நூலகத்தை திறந்து வைத்த கருணாநிதி அவர்கள், இதோடு இந்த பள்ளிகளை வேலை செய்கிற 100 ரூபாய் சம்பளம் வாங்குகிற இவருக்கெல்லாம் அரசு ஒரு கன்சாலிடேட் சேலரி, ஒரு குறிப்பிட்ட தொகையை தரும், அதே மாதிரி அரசு ஊழியருக்கான எல்லா சலுகைகளும் அவருக்கு தரணும் அப்படின்னு ஒரு அரசாணையை போடுறாரு. நாம் இந்த அரசாணையை எடுத்துக்கொண்டு போய், எப்பா உங்கள் அப்பா தானே இதை போட்டார், உங்கள் அப்பா போட்டதை புள்ள கொஞ்சம் நிறைவேற்றேன் அப்படின்னு 3 மாத காலமாக அந்த சங்கத்து மக்களையும் இந்த ஊர் மக்களையும் வைத்துக்கொண்டு இந்த மூர்த்தி அலையிறதுக்கு ஒரு இயக்கம் தேவை. அதுதான் இந்த புரட்சி தமிழகம் வரையறுக்கிறது. நீங்களாம் ஒன்று பார்த்துருப்பீங்க, இந்த எஸ்சி எஸ்டி பள்ளிகளை கொண்டு போய் அரசு பள்ளியோடு சேர்க்கணும், அதுக்கு நாங்கள் தான் கேட்டோம் அப்படின்னு ஒருத்தவங்க சட்டமன்றத்தில் பேசுனாங்க. இந்த அரசு பள்ளிகளை கொண்டு போய் அந்த ஆதிராவிட நல பள்ளிகளை பொது பள்ளியோடு சேர்க்க போகிறோன்னு 12 மணிக்கு சட்டமன்றத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுகிறாங்க. 2 மணிக்கு நாங்கள் உட்காந்து பேசுகிறோம், யாரை கேட்டு இந்த பள்ளிகளை கொண்டு போய் நீ வந்து பொது பள்ளியோடு சேர்க்குற? நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில கோயில் பிரச்சனை நடக்கிற போது ஊருக்கு நமக்கு சண்டை வந்துடும். சண்டை வந்தபோது நம்ம வீட்டு பிள்ளைங்க ஊர் தெருவில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியுதா? பள்ளிக்கூடத்துக்கு யாராவது அனுப்புகிறோமா? அப்போது ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர்லாம் நாங்கள் பெரும்பான்மையாக ஒரு ஊரில் 100 பேர் இருக்குமா, அதில் 60 பேர் எஸ்சியாக இருந்தால் எங்களுக்குன்னு ஒரு தனி பள்ளி வையா அப்படின்னு அந்த காலத்தில் வாங்கி கொடுத்தாங்க. ஏற்கனவே பிரச்சனை வரும்னு. நீங்கள் இந்த தென்காசி பக்கம் கூட பார்த்துருப்பீங்க, 4 குழந்தை பிள்ளைங்க போய் பள்ளிக்கூடத்தில் ஒரு கடையில் கை நீட்டி சாக்லேட் கேட்குது, மிட்டாய் கேட்குது. உடனே அந்த கடைக்காரன் சொல்கிறான், யோ தம்பி உங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டிருக்கோம், ஊர் கட்டுப்பாடு போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்லுவார். அந்த பசங்க கேட்பாங்க, ஊர் கட்டுப்பாடா,
அப்படின்னா என்னங்க, நான் தான் காசு கொடுக்குறேன், மிட்டாய் கூட அப்படின்னு அந்த பசங்க கேட்கும். அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்து கொண்டு இருக்கிற போது இந்த பள்ளியெல்லாம் எடுத்துகிட்டு மொத்தமாக கொண்டு போய் ஊர் தெருவில் பள்ளியை வச்சோம்னா நாளைக்கு ஒரு தகராறு வருது. எவனோ ஊர் தெருவில் இருக்கிறான், ஒருத்தர் 2 பேர், நான் எல்லாரையும் மறிப்பாங்கன்னு சொல்லலை, எவனோ ஒருத்தர் 2 பேர் மறிக்கிறான்னா இந்த பிள்ளைங்க திரும்பவும் பள்ளிக்கூடம் போகுமா? அப்போது இந்த சமூக மக்கள் எப்படி படிக்கக்கூடாதுங்கிறத இந்த அரசு மறைமுகமாக திட்டம் போடுதோ அப்படின்னு கேட்கதற்கு எங்களை போன்ற இயக்கங்கள் தேவை. இப்போ செந்துறையில், பக்கத்தில் இருக்கிற செந்துறையில் தமிழ்நாடு கிராம வங்கியில் போய் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் 2 சவரன் நகையை அடமானம் வைக்கிறார். 2 சவரன் நகையின் விலை 1,50,000 ரூபா. இவர் லோன் கேட்டது, அடமானம் வச்சது 50,000 ரூபா. எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணிவிட்டு நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டு ஃபில் பண்ணுறாங்களாம். இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் நகையை 1,50,000 ரூபா நகையை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீ எனக்கு 50,000 தான் கொடுக்குற, இன்னும் 1,00,000 ரூபா உங்கள்கிட்ட இருக்கு, என் சாதியை கேட்டு நீ என்ன பிடுங்க போகிற அப்படின்னு பேங்க்லேயே இங்கேயும் சண்டை. ஏடா சாதியை பார்த்து காசு கொடுக்குறேன்னா நீ நகையை என்கிட்ட கொடுத்துரு, காசை கொடு, அப்போ என்ன மயிருக்கு நீ என் ஜாதியை கேட்குற அப்படின்னு சொன்ன பிறகு இல்லை நீங்கள் உங்கள் ஜாதியை சொன்னாதான் அரசாங்கம் இந்த பணத்தை கொடுப்பேன்னு இப்போ ஒரு புது ரூல்ஸ் வந்திருக்கு, தயவு செய்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, அரசாங்கம் கேட்க சொல்லுது அதால் கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பறையர் சமூகம் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி அந்த காசை வாங்கின்னு வர்றாரு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதையெல்லாம் தட்டி கேட்பதற்குத்தான் நம்மளை போன்ற இயக்கங்கள் இந்த தமிழகத்தில் வரணும்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஏன் பறையர்னு சொல்கிறீங்க, யாரும் பறையர்னு சொல்லாதீங்க அப்படின்னு இங்கே ஒரு பெரும் கூட்டம் அலையுது. யாராவது பறையர்னு சொன்னால் செருப்பால் அடின்னு கூட இப்போ சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், ரெட்டமலை சீனிவாசன் சொல்கிறாரு, நீங்கள் இந்த பறையர் சமூக விடுதலைக்காக இங்கே இருக்கிற பறையர் சமூக ஆட்கள் ஒன்று செய்வானா, காலையில் ஏஞ்ச உடனே நாம் பறையன்னு ஒரு 10 முறை சொல்லுங்கள். இந்த சமூகம் தானாக விடுதலை அடைஞ்சு விடும். ஏன்னா மற்றவர்கள் நம்ம பறையர்னு சொல்லுவான், இழிவான்னு நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் இந்த பறையர்னு பேரை சொன்னால் நம்மளே நமக்கு ஒரு தாழ்வாக நினச்சிக்கிறோம், அதால் பறையர்னு சொல்லுங்கன்னு ரெட்டமலை சீனிவாசன் சொன்னார். எவனாவது யாரா இங்கே பறையர்னு சொன்னா, ஏய் ஆமாடா நான் தான் பறையன், பின்னடா நான் தானே பறையன் அப்படின்னு நீங்கள் வெளியே சொல்லணும். அப்போ தான் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் மறையும்னு ரெட்டமலை சீனிவாசன் சொன்னார். இப்போ ஒரு வன்னியர் தன்னை வன்னியர் என்று சொல்லுகிற போது, ஒரு முதலியார்னு சொல்லும் போது ஒரு பறையர்னு சொல்கிறோம், இதில் என்ன இருக்குது? ஆக இந்த பெயரை சொல்லத்தான் இந்த சமூகம் விடுதலை நோக்கி போகும்னு ரெட்டமலை சீனிவாசன் சொல்கிறார். அதன் அடிப்படையில் தான் இந்த பறையர்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம். அண்ணன் சொன்னான்ல வேங்கவையில் நாங்கள் போய் அந்த கலெக்டரை போய் சந்திக்கிறோம். அந்த கலெக்டர் சொல்லுது, ஏங்க அந்த ஊரில் போய் நாங்கள் கேட்டபோது அந்த ஊர் ஜனங்க சொல்கிறாங்க, ஏங்க நாங்கள் டேங்க்லேருந்து தண்ணி வாங்கி குடிக்கிறோங்க, அரசாங்கம் அந்த மலம் கலக்கப்பட்ட டேங்க்லேருந்து குழாயை கட் பண்ணிவிட்டு வேறு ஒரு இடத்துலேருந்து குழாயை கொண்டாந்து ஏற்கனவே தண்ணி வந்த குழாயில் பொருத்தி தண்ணி வருது. அப்படி தண்ணி வருகிற போது அந்த அடி பம்பு இருக்குல்ல, பைப்பு, அந்த பைப்பில் வச்சு குடத்தை பிடிச்சோம்னா நாங்கள் திரும்பவும் பீ ஸ்மெல் வர்றதாகவே உணர்கிறோம், ஏன்னா அந்த பீ தண்ணி வந்த பைப்பை ஒன்றும் மாற்றலைங்க அப்படின்னு அந்த ஊர் ஜனங்க சொல்கிறாங்க. சரி, நேராக கலெக்டரை போய் பார்த்த உடனே கலெக்டர் என்ன சொன்னாங்க, முதல்ல இல்லை நாங்கள் அந்த பைப்பெல்லாம் மாற்றிட்டோம் அப்படின்னாங்க. பிறகு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கேட்டபோது எல்லோரும் அண்ணன் ஒரு 7-8 இயக்கம் போயிருந்தோம். அப்புறம் ஏதோ ஒரு இங்கிலீஷில் ஒரு 2-3 கெமிக்கல் பேரை சொல்லி இந்த கெமிக்கலை இந்த பக்கம் ஊற்றி அந்த பக்கம் எடுத்து எல்லாத்தையும் கழுவிட்டு திரும்பவும் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை அறந்தாங்கிக்கு அனுப்பி இந்த குழாய் வழியாக தண்ணீர் வந்தால் இது குடிப்பதற்கு உகந்த தண்ணி அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கோம், காட்டவா அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், எங்கள் சப்ளாரில் இந்த பறையர் சமூக மக்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 15,000 கோடி 17,000 கோடி ஒதுக்குறான். அந்த பைப்பு மாற்றினா 1,00,000 ரூபா செலவாகுமா? அது குறைஞ்சது ஒரு 200-300 மீட்டர் தான் இருக்கும். இல்லை அப்படி இப்படின்னு சரி, இங்கே பாரு கலெக்டரு, ஒன்று நீ மாற்று, இல்லை 1,00,000 ரூபா கொடுத்து நான் மாற்றுறேன். 1,00,000 ரூபா பெரிய காசு இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். எங்கள் சமூக மக்கள் கொடுக்குற தண்ணி அவனுக்கு ஒப்பணும் இல்லை,
அதால் 1 லட்சம் கொடுத்து நான் மாற்றுறேன், நீ ஒன்றும் மாற்ற தேவையில்லைன்னு எங்களுக்கு கலெக்டருக்கும் வாக்குவாதம். அதுக்கப்புறம் பிடிஓ கிட்ட வந்தோம். அந்தால நான் சொல்கிறாரு, இல்லை இல்லை நீங்கள் போங்க நம்ம பார்க்கலான்னாரு. ஒன்று இது வேறு கலெக்டர்கிட்ட சொன்னது தான், ஒன்று நீ மாற்று, இல்லைன்னா நாங்களே தோண்டி பைப்பை போட்டுறோம், ஒரு 1 லட்சம் செலவாக போகுது, என் அண்ணன் தம்பி குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியாக குடிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவதற்கு இங்கே ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. கருணாநிதி வாழ்ந்தாரு, ஸ்டாலினும் வாழ்கிறாரு, உதயநிதி வாழ்வார், இன்ப நிதியும் வாழ்வார். அவங்களை வாழ வைப்பதற்கு அவங்க வகையறாக இருக்குது, அவங்கள வாழ வைப்பதற்கு நம்ம எதுக்கு? நாம் எதையாவது கொடுப்பானா, எதையாவது கிடைக்குமா, இல்லை அரசாங்கம் நமக்கு வேலை கொடுக்குமா, நம்ம பிள்ளைக்கு வந்து படிப்பை கொடுக்குமா அப்படின்னு நாம் ஏங்கி கொண்டிருக்கிற நிலையில் கருணாநிதியை வாழ வைப்பதற்கு இந்த பறையர் சமூகம் தயாராக இருக்குன்னு சொல்லாமல் இருப்பதற்கு தமிழகத்தில் ஒரு இயக்கம் தேவை. அதுதான் புரட்சி தமிழகமும் பறையர் பேரகம். எனவே இந்த மாநாடு முதல்ல நடக்க வேண்டிய மாநாடு, அந்த மாநாட்டுக்கு சிலர் தடங்கள் விதித்ததால் உயர்நீதி வரவை சென்று உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதியரசர்கள் இந்த மாநாட்டை நடத்திங்க, இல்லை காவல்துறையிலேருந்து சொன்னாங்க இந்த மாநாடு நடத்தினால் கலவரம் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு நீதியரசர் கேட்டார், ஐயா காவல்துறை ஒருத்தனை கொல்ல போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது, ஏய் நீ சாப்பிடாத, உன் சாப்பாட்டில் விஷம் வச்சுருவாங்க அப்படின்னு ஒருத்தனை பட்டினி போடுறதா, இல்லை விஷம் யாரா வைப்பான்னு அவனை கண்டுபிடிக்கிறது போலீஸோட வேலையா? அப்போது ஒருத்தனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா நீ வீட்டு உள்ளே இரு, வெளியே வந்துடாத, நடமானா அவன் கைத்தருவான், இவன் குத்திடுவான், அவன் வெட்டுருவான்றது எப்படியா சரியாக இருக்கும்? அதால் நீங்கள் முறைப்படி இதற்கு அனுமதி தந்து அந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னாங்க. அதே போல் காவல்துறை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி தந்து மிக சிறந்த பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது.